எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சவுந்தரராஜன். இன்னைக்கு 10வது தசகம் படித்தோம். நாராயணியம். இன்னைக்கு ஒரு அனுபவம் பார்க்கலாம். நேத்திக்கே சொன்ன மாதிரி வேலுக்குடி மாமா இருக்கார் இல்லையா, அவர் உபன்யாசமும் அவ்வளோதான். ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வரேன். அவ்வளோ ஒரு தத்ரூபமாக அப்படியே கண் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்திடுவார். கிருஷ்ணரை, ராமரை எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்திடுவார். அவர் சொன்னது ஒரு கிருஷ்ணனோட உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான். கிருஷ்ணன் குழந்தையா இருக்கிறச்சே யசோதா உரலில் கட்டி போட்டுடுறா, கம்பத்தில் கட்டி போட்டுடுறா, வெண்ணெய் திருடினான்ட்டு. அப்போது அவன் வாசப்படியில் நாவல் பழம் விற்கிறவ வரா. இவருக்கு நாவல் பழம்னா ரொம்ப பிடிக்கும். இவர் போராடின்னு இருக்கார். அப்போது வசுதேவர் வரார். என்ன, ஏன் குழந்தைய கட்டி போட்டிருக்கா? அவன் யசோதா உள்ளே போயிருக்கா. அப்போது இல்லை நான் கொஞ்சோண்டு வெண்ணெய் தாளி திறந்துருந்தது, கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்லான்னு கையை வச்சேன், அம்மா என்னை இங்கே கட்டி போட்டுட்டா அப்படின்னு வசுதேவர்கிட்ட சொல்கிறாராம். சரிப்பா பரவாயில்ல அப்படின்னு கட்டை அவுத்து விட்டுடுறார் அவர். இவர் குடுன்னு அப்புறம் சொல்கிறார், வசுதேவர் சொல்கிறார், ஓ உனக்கு பிடிச்ச நாவல் பழம் வந்திருக்கா, நாவல் பழக்காரி வந்திருக்கா, உள்ளேருந்து போய் நெல் எடுத்துட்டு, கை நிறைய நெல் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நீ நாவல் பழம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறார். இவர் குடுன்னு போய் கை நிறைய நெல் எடுத்துட்டு ஓடுறார். ஓடி போனால் நாவல் பழக்காரிக்கிட்ட கொண்டு போய் கூடையில் போட்டுட்டு எனக்கு கொடு, சீக்கிரம் கொடு, நாவல் பழம் கொடு அப்படின்னு கேட்குறார். அப்போது நாவல் பழக்காரி, எனக்கு வேண்டியது நீ கொடுத்தா நான் உனக்கு நாவல் பழம் தரேன். உனக்கு என்ன வேணும்? பசுமாடு வேணுமா? உனக்கு வேறு ஏதாவது வீடு வேணுமா? பழங்கள் வேணுமா? என்ன வேணும்னு கேட்குறார். அதுக்கு அவ சொல்கிறா, எனக்கு எதுவும் வேண்டாம், நீ பரந்தாமன், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ நாராயணன், எனக்கு முக்தியை கொடு, எனக்கு முக்தியை கொடுக்கறதானா நான் உனக்கு பழம் தரேன். உடனே அவர் முட்டும் பார்க்குறார். யார் கண்ணுக்கும் விழாமல் இருக்கணுமே, இவ இப்படி சொல்கிறாளே, எல்லாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதே, நான் நாராயணன் தெரிஞ்சிட்டா என்னோட நான் இப்போது ஓடிண்டு இருக்கனே, இது முடியாதே எனக்கு அப்படின்னுட்டு, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் அவள் சொல்கிறா, நீ கையிலேருந்து நெல் போடுறச்சியே நான் பார்த்துட்டேன், இந்த வலது கையிலையும் இடது கையிலையும் சங்கு சக்கரம் இருந்ததை பார்த்துட்டேன், நீ ஓடி வரைச்ச உன் காலில் பார்த்துட்டேன், கால்லையும் சங்கு சக்கரம் பார்த்துட்டேன், எனக்கு தெரிஞ்சிடுத்து நீ யாருன்னு தெரிஞ்சிடுத்துங்கிறா. பாருங்கோ, சாமானிய மனுஷி தான். அவளுக்கு எவ்வளவோ கேட்டிருக்கலாம், சாதாரணமாக இருந்தவ தான். ஆனால் அவள் முக்தியை கிருஷ்ணன்கிட்ட கேட்டு முதல்ல சாதாரணமாக முக்தி கேட்டு பெற்ற ஒரே ஆள் அந்த நாவல் பழக்காரி தான். இன்றைக்கும் நம்ம கிருஷ்ணர் பூஜை பண்ணினா நாவல் பழம் கண்டிப்பாக வச்சு கொண்டாடுறோம். கிருஷ்ணன் எவ்வளவு எளியவனா, எவ்வளவு இதாக அந்த நாவல் பழக்காரிக்கு முக்தி கொடுக்குறார். இதை வேலுக்குடி மாமா சொல்கிறது கேட்டால் நிஜமாக என் கண் முன்னாலேயே அந்த நாவல் பழக்கூடக்காரி வந்திருக்கா, கிருஷ்ணன் ஓடி வரான், அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் அனுபவிங்கோ. கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து.